ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வந்து லீவில் இருக்குது மார்க்கெட் இன்றைக்கி. ஏன் அப்படின்னா வந்து டியூ டு மகாராஷ்டிரா அசம்பிளி எலெக்ஷன்ஸ் இன்றைக்கி வந்துட்டு ஈக்விட்டிஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு லீவில் இருக்குது. அண்ட் நம்ம பண்ணுற கமாடிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா கமாடிட்டிஸ் வந்துட்டு செகண்ட் ஹாஃப் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 to ஈவினிங் 5 o'clock வரைக்கும். தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் செஷன். அது வந்து லீவில் இருக்கும். செகண்ட் செஷன் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 o'clockலேருந்து நைட் 11:30 11:55 வரைக்கும் இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் அந்த டே லைட் சேவிங்ஸ் டைமை பொறுத்து உங்களுக்கு வந்து அது வந்து டைம் மாறும். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கமாடிட்டிஸ் மட்டும் தான் ட்ரேட் பண்ண முடியும். அதுவும் செகண்ட் செஷனில் மட்டும் தான் ட்ரேட் பண்ண முடியும் ஸ்டார்டிங் ஃப்ரம் 5 o'clock. ஸோ நமக்கு வந்து அதில் ஏதாச்சும் வந்து என்ட்ரி கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அதுக்கான வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். நான் எந்த ப்ரைஸில் பை பண்ணுறேன், எந்த ப்ரைஸில் நான் செல் பண்ணுறேன் அப்படிங்கிற கண்டிப்பான அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா செபியோட அப்டேட்ஸை பற்றி. ஸோ இது வந்து அக்டோபர் மாதமே செபி அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து மார்க்கெட்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக அதை பார்த்துருப்பீங்க. அதாவது இன்க்ரீஸ் இன் கான்ட்ராக்ட் சைஸ். அப்படி அதை பார்க்காதவங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட் மாதிரின வீடியோ தான் இது. இது எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வந்து ஸ்டார்டிங் November 21 இந்த கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இப்போ கரண்டாக இருக்கிற கான்ட்ராக்ட் வேல்யூ ஃபார் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 5 lakhs to 10 lakhs மாத்திர அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருந்துச்சு. இப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் 21st November இந்த கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து 5 to 10லேருந்து 15 to 20 lakhs வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லி செபி வந்து அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். அண்ட் இதில் நமக்கு வந்து என்ன இம்பேக்ட் இருக்கும் இப்போ நான் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா நான் மேஜராக வந்து நிஃப்டி 50ல் பண்ணுவேன், ஃபினான்ஸ் நிஃப்டியில் பண்ணுவேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோட மற்ற வீடியோஸ். நான் என்னோட ட்ரேடிங் எல்லாமே வந்து நான் நிஃப்டி 50 அண்ட் ஃபினான்ஸ் நிஃப்டி தான் நான் மேஜராக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது. அதில் என்ன மாதிரியான இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஐட்டம் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் லாட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிஃப்டி 50யோ இல்லை நான் வந்து நிஃப்டி ஃபினான்ஸோ நான் போய் பை பண்ணேன் அப்படின்னா என்னோட குவான்டிட்டி வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 25 குவான்டிட்டி தான் இருக்கும். இல்லாட்டினா அதை வந்து ஒரு லாட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு லாட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவலன் டு 25 குவான்டிட்டிஸ் ஆஃப் ஃபினான்ஸ் நிஃப்டி நீங்கள் இந்த பர்டிகுலர் ப்ரைஸில் பை பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் வந்து அர்த்தம். ஸோ அதுக்கான மார்ஜின் பார்த்தீங்கன்னா சம்வேர் at 5,000 rupees தான் உங்களுக்கு தேவைப்படும். இப்போ செபி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கரண்ட் வந்து 25 குவான்டிட்டிஸு. அது வந்து நிஃப்டி 50க்கு வந்து எவ்வளவா ரிவைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 75 குவான்டிட்டிஸாக வந்து ரிவைஸ் பண்ணுறாங்க. அண்ட் நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நம்ம பண்ணுறது வந்து ஃபின் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50. ஸோ ஃபின் நிஃப்டியோடதும் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து அதான் ஃபின் நிஃப்டி அதுக்கான சிம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. அதோட கரண்ட் மார்க்கெட் லாட் பார்த்தீங்கன்னா 25 குவான்டிட்டிஸு. அதை வந்து எவ்வளவா இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா 65 பண்ணுறாங்க. யாராச்சும் பேங்க் நிஃப்டி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கரண்ட் லாட் சைஸ் வந்து 15 குவான்டிட்டிஸு. அதை வந்து எவ்வளவா இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா 30 குவான்டிட்டிஸாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து மார்க்கெட் லாட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போதைக்கு வந்து கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லாட்டுக்கு லாட் 1 இதே நம்ம லாட் 2ன்னு கொடுத்தோம் அப்படின்னா கீழே உங்களுக்கு தெரியும் இட் இஸ் ஆஃப் 50 குவான்டிட்டிஸ். நான் 3 லாட்ஸ்னு கொடுத்தேன் அப்படின்னா இட் வில் பிகம் 75 குவான்டிட்டி. ஸோ நீங்கள் லாட் சைஸாகவும் பண்ணலாம், இல்லை நீங்கள் குவான்டிட்டி சைஸ்லையும் பண்ணலாம். But it will be in the increment of 25 quantities based on the lot size. Minimum is 25 quantities of one lot. அப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். அதனால அது நமக்கு தேவைப்பட்ட மார்ஜினும் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் அதே இப்போ நான் வந்து 75 குவான்டிட்டிஸ்க்கோ இப்போ அவங்க சொல்கிற மாதிரி வந்து நிஃப்டி 50ல வந்துட்டு நான் ஒரு 75 குவான்டிட்டிஸ் நான் சைஸ் போனேன் அப்படின்னா எனக்கு தேவைப்படுற மார்ஜின் பார்த்தீங்கன்னா சம்வேர் at 15,000 கிட்ட நமக்கு மார்ஜின் தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதனால வந்து உங்களோட மார்ஜின், உங்களோட கேபிட்டல் வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ யாராச்சும் 5,000 10,000 மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களோட கேபிட்டல் மார்ஜின் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஆகுது. ஏன்னா இப்போ கரண்ட் சைஸ் அவங்க 25 குவான்டிட்டிலேருந்து அவங்க வந்து 75 குவான்டிட்டிஸாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஃபார் நிஃப்டி 50. அண்ட் ஃபினான்ஸ் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து 65 குவான்டிட்டிஸாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும் இங்கே ஃபின் நிஃப்டிக்கு வந்துட்டு 25லேருந்து 65 ரிவைஸ்டு மார்க்கெட் லாட் பார்த்தீங்கன்னா ஒரு 65 குவான்டிட்டிஸாக அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால 65 குவான்டிட்டிக்கு போனீங்க அப்படின்னா சம்வேர் அட் நீங்கள் 200 rupeesல வந்து ப்ரீமியம் 200 ப்ரீமியமில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு தேவைப்படுற மார்ஜின் வந்து ஒரு சம்வேர் அட் 13,000 கிட்ட இருக்குது. ஸோ இதனால வந்து உங்களோட நம்ம எல்லாரோட மார்ஜினுமே வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. இப்போ நானுமே இவ்வளோ நாள் வந்து கம்மி மார்ஜினில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சம்வேர் அட் 5,000க்குள்ள தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ நானுமே வந்து என்னோட மார்ஜினை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, விச் இஸ் நாட் எக்ஸ்பெக்டட். இது நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. பட் ஆனால் வந்து செபியோட அப்டேட்ஸ் படி இது வந்து
அந்த கான்ட்ராக்ட் வேல்யூவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஃப்ரம் 5 lakhs to 10 lakhs இருந்ததை வந்து 15 lakhs to 20 lakhs இன்க்ரீஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் வருது. மார்க்கெட் லாட் 25 வந்து 75 ஆகும் ஃபார் நிஃப்டி 50 அண்ட் ஃபினான்ஸ் நிஃப்டி வந்து 25 வந்து 65 ஆகும் வந்து மாற்றுறாங்க. அண்ட் இது வந்து எப்போ சேஞ்ச் பண்ணுறாங்க, இது எப்போ எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து கொஞ்சம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்டாக அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நிஃப்டி 50யோட வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. அதாவது டிசம்பர் வீக்லி எக்ஸ்பைரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸிஸ்டிங் லாட் சைஸில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து டிசம்பர் 19ஓட எக்ஸ்பைரியில் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் லாட் சைஸ் ஆஃப் 25 குவான்டிட்டிஸ் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் வந்து ஜனவரி 2ஓட எக்ஸ்பைரியில் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அந்த வீக்லி எக்ஸ்பைரி ஜனவரி 2ல பண்ணுறீங்கன்னா அது வந்து வித் ரிவைஸ்டு லாட் சைஸ், அதாவது நீங்கள் 25ல பண்ணாமல் 75ல பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இன்கேஸ் ஜனவரி 2ல பண்ணாமல் ஜனவரி 30ஓட எக்ஸ்பைரியில் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து மந்த்லி எக்ஸ்பைரி கீழே வருது ஜனவரி 30 அப்படிங்கிறது. அது வந்து உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் லாட் சைஸ். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். பட் ஆனால் நீங்கள் அது டேப்லெட் காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். டிசம்பர் 19ஓட எக்ஸ்பைரி பண்ணீங்கன்னா அது எக்ஸிஸ்டிங் லாட் சைஸ் ஆஃப் 25 குவான்டிட்டிஸ். நீங்கள் ஜனவரி 2ஓடது பண்ணீங்கன்னா அது வந்து ரிவைஸ்டு லாட் சைஸ் விச் இஸ் ஆஃப் 75 குவான்டிட்டிஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஜனவரி 30லேருந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஜனவரி 30ஓடதும் வந்து எக்ஸிஸ்டிங் லாட் சைஸ் தான், அதாவது 25 குவான்டிட்டிஸ் தான். பட் ஜனவரிக்கு அப்புறத்துலேருந்து எல்லாமே வந்து மந்த்லி எக்ஸ்பைரி தான். அந்த மந்த்லி எக்ஸ்பைரி will always be with the revised lot size. அது வந்து வீக்லி அது வந்து எக்ஸிஸ்டிங் லாட் சைஸ்ல கிடையாது. ஜனவரி வரைக்கும் தான் உங்களால வந்து எக்ஸிஸ்டிங் லாட் சைஸ்ல பண்ண முடியும். அதுவுமே நீங்க ஜனவரி 2ஓடது வீக்லி எக்ஸ்பைரியில பண்ணீங்க அப்படின்னா அதுவுமே வந்து ரிவைஸ்ட் லாட் சைஸ் தான். அண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபெப்ரவரி இட் will all be with the revised lot size, அதாவது 75 குவான்டிட்டிஸ்ல மட்டும்தான் உங்களால பண்ண முடியும். மேபி இன்னொரு 1 month உங்களால வந்து ஃப்ரீயா வந்து இதில் பண்ண முடியும், எக்ஸிஸ்டிங் லாட் சைஸில் பண்ண முடியும். அண்ட் ஜனவரி 30ஓட மந்த்லி எக்ஸ்பைரி பண்ணாலுமே வந்து எக்ஸிஸ்டிங் லாட் சைஸில் பண்ண முடியும். பட் அதர் தேன் தட் நீங்கள் என்ன பண்ணாலும் வேறு எந்த எக்ஸ்பைரியில் பண்ணுறீங்க, ஃபெப்ரவரி எக்ஸ்பைரிலாம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் ஆஃப் ஜனவரி நம்ம ஃபெப்ரவரியோட எக்ஸ்பைரியில் பண்ண ஆரம்பித்தோம், இல்லை ஃபெப்ரவரியில் வந்து ஃபெப்ரவரி எக்ஸ்பைரியோடது பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அது வந்து வில் பி வித் ரிவைஸ்ட் லாட் சைஸ். அது எவ்வளோ அப்படின்னா 75 குவான்டிட்டிஸில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே கான்செப்ட் தான் வந்து நிஃப்டி பேங்க்குக்கும். நிஃப்டி பேங்க் ஆல்ரெடி வீக்லி எக்ஸ்பைரியை வந்து கட் பண்ணிட்டாங்க அண்ட் உங்களுக்கு தெரியும் அது. ஸோ அது வந்து மந்த்லி எக்ஸ்பைரி தான் இப்போ இனிமேல் இருக்குது. ஸோ அதோடது பார்த்தீங்கன்னா அதோடது வந்து மந்த்லி எக்ஸ்பைரி அது வந்து இங்கே ஜனவரி 29ல வந்து வருது அது. ஸோ ஜனவரி 29ல பார்த்தீங்கன்னா வித் எக்ஸிஸ்டிங் லாட் சைஸ், அதாவது கரண்டாக இருக்கிறது நிஃப்டி பேங்க்குக்கு வந்து 15 லாட் சைஸ் இருக்குது கரண்டாக. ரிவைஸ்டு வந்து 30. ஸோ ரிவைஸ்டு 30 வந்து எப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி 26லேருந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு லாட் சைஸ் தான் இது. அண்ட் மார்ச் 26லேருந்து வந்து வில் பி ரிவைஸ் ஃப்ரம் 24 அட் தி எண்ட் ஆஃப் த டே. ஸோ இது எல்லாமே வந்து ரிவைஸ்ட் லாட் சைஸ் தான் இது. நீங்கள் ஜனவரி வரைக்கும் வந்து எக்ஸிஸ்டிங் லாட் சைஸில் பண்ணிக்கலாம் நிஃப்டி பேங்க்கை பொறுத்த வரைக்கும். பட் அதுக்கப்புறத்துலேருந்து இட் வில் பி வித் ரிவைஸ்ட் லாட் சைஸ். அண்ட் நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மேஜராக வந்து நான் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தான். இப்போ அதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து நவம்பர் வரைக்கும் தான் என்னால் வந்து எக்ஸிஸ்டிங் லாட் சைஸில் வீக்லி எக்ஸ்பைரி இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. நம்ம இன்னொரு வீடியோ ஒன்று நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி வீக்லி எக்ஸ்பைரி சேஞ்சஸில் பற்றி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து இந்த மாதத்தோட வந்து வீக்லி எக்ஸ்பைரி கட் பண்ணுறாங்க. டிசம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஒன்லி வித் த மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ அவங்களோட அப்டேட்ஸ் வந்து எப்போ சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா ஜனவரி மாதம் வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் லாட் சைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜனவரியோட எக்ஸ்பைரியில் நம்ம யாராச்சும் ட்ரேட் பண்ணுறவங்க எக்ஸிஸ்டிங் லாட் சைஸ் ஆஃப் 25ல பண்ணிக்கலாம். பட் அதுக்கப்புறம் வந்து ஃபெப்ரவரி எக்ஸ்பைரியில் பண்ணுறவங்க வந்து வில் பி வித் தி ரிவைஸ் லாட் சைஸ். அதாவது ஜனவரி வரைக்கும் தான் எக்ஸிஸ்டிங் லாட் சைஸ். ஜனவரிக்கு அப்புறம் வர்ற எல்லா மந்த்லி எக்ஸ்பைரிலையுமே வந்து உங்களுக்கு ரிவைஸ் லாட் சைஸ் தான், அதாவது 65 குவான்டிட்டிஸ். 65 குவான்டிட்டிஸ் ஃபார் ஃபினான்ஸ் நிஃப்டி. ஸோ இதுதான் வந்து அப்டேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே வந்து மற்ற இதுக்குமே இருக்குது, சென்செக்ஸ் இருக்குது, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இருக்குது, நிஃப்டி மிட் கேப் செலக்ட் இருக்குது. ஸோ அந்தந்த செக்மெண்ட்ல பண்றவங்க அந்தந்த டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து நம்ம வந்து செட்பேக் மாதிரி இருக்கும். ஏன்னா பிரின்சிபல் அமௌண்ட் நம்ம கம்மி பிரின்சிபல் அமௌண்ட்டை ஒரு 5000ல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கொஞ்சமே வந்து கஷ்டமா இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க. மேபி இன்னொரு 1 மாசம் கிட்ட நீங்க பண்ணலாம். பட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி ஃபெப்ரவரிலேருந்து பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு கோ வித் த ரிவைஸ் லாட் சைஸ் விச் இஸ் ஆஃப் 75, 30 or 65 குவான்டிட்டி பேஸ்ட் ஆன் நீங்க எந்த இண்டெக்ஸ் எடுத்து பண்றீங்கிறத பேஸ் பண்ணி அது சேஞ்ச் ஆகும்.
ஸோ நம்ம இது வந்து அது பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்ம ரிவைஸ் லாட்டில் தான் பண்ணணும். மார்ஜின் கண்டிப்பாக நம்ம வித் நோ அதர் சாய்ஸ் நம்ம மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டு கெட் மோர் நோட்டிஃபிகேஷன் பட்டன் எனேபிள் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் நான் வந்து சாட்ஸை பற்றி பேசுறேன்னு சொல்லியிருந்தேன். ஐ நோ இட் இஸ் ஸ்டில் பெண்டிங். கண்டிப்பாக நான் அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ அண்ட் வாட்சிங் மை வீடியோஸ்.